கம்பீரமான தீரன் சின்னமலையினுடைய சிலை ஓனா நிலையிலே அமைக்கப்பட்டு இன்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைக்கின்றார். தீரன் சின்னமலை நிகழ்ச்சி ஓடாநிலை என்று சொன்னாலே தானாகவே தீப்பற்றிக் கொள்வது போல அத்தனை இளைஞர்களும் உணர்வுபூர்வமாக ஓடாநிலை நோக்கி வருவது இயல்பு. அப்படி சிறப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு ஓடாநிலையிலே நாங்கள் எல்லாம் கூடியிருக்கின்றோம். பல கம்பீரமான இந்த சிலையை ஓடாநிலையில் வைத்து எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி இருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு ஓடாநிலையிலே மட்டுமல்ல, நாமக்கல்லிலே சென்னை ராஜதானியினுடைய பிரதம அமைச்சராக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா 4 மாநிலங்களும் சேர்ந்துதான் சென்னை ராஜதானி. அவருடைய பிரதம அமைச்சராக இருந்த டாக்டர் சுப்பராயன் அவர்களுக்கு நாமக்கல்லிலே மணிமண்டபம் திறக்கின்ற அந்த நிகழ்ச்சியும் இன்றைக்கு நடக்கின்றது. அதேபோல கரூரிலே சுதந்திர போராட்டத்திலே ஈடுபட்டு விவசாயிகளுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த முத்துசாமி கவுண்டர் அவர்களுக்கும் இன்றைக்கு சிலை திறக்கப்படுகிறது. இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த கொங்கு நாட்டிலே சிறப்பான நல்ல விஷயங்களை முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு செய்கிறார். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பிலே, கொங்கு நாட்டு மக்களின் சார்பிலே இந்த நேரத்திலே நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம ஊர் செய்திகளை பார்க்க நம்ம ஊர் சேனல் ஷபா நியூஸ் தமிழை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.